ஹே ஆல், இன்னைக்கு மினி vlogல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்ட் ஒரு 7 o'clock போல் கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹியூமிடிட்டி அதிகமாகிடுச்சு. சரி வாங்க ஒரு ப்ரோட்டீன் அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 glass கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 glass துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 glass இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 glass பச்சை பயிறு, இன்னொரு 1/2 glass வந்து கருப்பு சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு இதை வந்து சோக் பண்ணிவிடுங்க. ஒரு 4-5 மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நைட்டு சோக் பண்ணிடலாம். ஸோ நான் மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி நல்லா எல்லாமே ஊறி பயிரெலாம் நல்லா ஊறி இது மாதிரி வந்திருக்கும். இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கிரைண்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம அரைச்ச அடை மாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாமே தாளித்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி மாவு அதில் போட்டுட்டு கையிலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா வந்து அடை வந்து உங்களுக்கு கிடச்சிரும். திருப்பி சைடில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கிடைக்கும். இது கூட கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நாளைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் உங்களை நான் பார்க்குறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.